ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அதிர்ச்சியான உண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் விசேஷம், பூஜை இல்லைனா டூர் போகிறோம்னு நிறைய பெண்கள் செய்கிற ஒரு சாதாரண விஷயந்தான் இந்த மாதவிடாய் தள்ளி போடுற மாத்திரை சாப்பிட்றது. வெறும் 3 நாள் நீங்கள் போடுற இந்த மாத்திரையால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பெங்களூரில் நடந்த ஒரு நிஜமான துயர சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களோட பாதுகாப்புக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் 18 வயசே ஆன ஒரு கல்லூரி மாணவி, அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை நடந்திருக்கு. அதில் கலந்துக்கணுங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம நேரடியாக மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாதவிடாய் தள்ளி போடுற மாத்திரையை வாங்கி 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்க. மாத்திரையை சாப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே அந்த பெண்ணோட காலில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டிருக்கு. உடனே டாக்டர் கிட்ட காமிச்சிருக்காங்க. வாஸ்குலர் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் விவேகானந்த் அந்த பெண்ணை பரிசோதிச்சுட்டு, இது ரொம்ப சீரியஸான கண்டிஷன், உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பெண்ணோட குடும்பத்தினர் ஏதோ சாதாரண வீக்கம்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? அன்னைக்கு நைட்டே அந்த பெண்ணுக்கு பயங்கரமான மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே அந்த 18 வயசு இளம் பெண் பரிதாபமாக இந்த விஷயத்த அந்த டாக்டரே ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக பேசவும் தான் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு. ஒரு சாதாரண மாத்திரை எப்படி இந்தளவுக்கு ஆபத்தாக முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த மாதவிடாய் தள்ளி போடுற மாத்திரைகள் எல்லாமே சாதாரண பாராசிட்டாமல் மாத்திரை மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஹார்மோன்ஸ் மாத்திரைகள். டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இதை சாப்பிடும்போது சிலருக்கு உடம்புல ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும். இந்த பெண்ணுக்கும் அப்படி தான் ஆகியிருக்கு. மருத்துவ உலகத்தில் இதை டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கால் நரம்புகளில் ரத்தம் கட்டியாகி அது அப்படியே இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் போகிற ரத்த பாதையை அடைச்சிடும். இதனால் தான் மூச்சு திணறல் வந்து அந்த பொண்ணு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் பரவுன உடனே இலங்கையிலும் ஒரு பெண்ணு இப்படி தான் ஆச்சு அப்படின்னு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. ஆனால் இலங்கையில் இது போல் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. ஆனால் அங்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான தகவல் அங்கே பரப்பப்படுது. எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது செய்கிறமான தகவல் பரவுறது நல்லது தானே. இனிமேலாவது நம்ம பெண்கள் பூஜை வருது, ஊருக்கு போகிறோம், கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதவிடாயை ஒரு இயற்கையாக வர்ற ஒரு இயற்கையான நிகழ்வை தள்ளி போடுற எந்த ஒரு ஹார்மோன்ஸ் மாத்திரையும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்கள் வந்து பூஜையில் கலந்துக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கலந்துக்காட்டியும் நீங்கள் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். இல்லை தள்ளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை நடக்குது, நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை உறவினர் வீட்லேயோ கூட நீங்கள் வந்து தங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு அவுட்டிங் மாதிரி கூட போய்க்கலாம் அந்த பூஜை நேரத்தில். ஸோ நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கே வந்து ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம வீட்டில் இந்த 12 வயசு பொண்ணுங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக மெடிக்கல் ஷாப் போய் இந்த மாத்திரைகள்லாம் வாங்க மாட்டாங்க. பெரியவங்க வாங்கி தயவு செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திடாதீங்க. வீட்டு விசேஷங்களை விட நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம பசங்களுக்காக தான் நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம். ஸோ நம்ம பசங்களுக்கு கெட்டது செய்கிற விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். அந்த வகையில் இந்த மாதவிடாய் தள்ளி போகிற மாத்திரையை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி மாத்திரை போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டர்ஸு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.